சப்பாத்திக்கு எப்பயும் போல் வெஜ் குருமா செஞ்சு போர் அடிக்காமல் ஒரு முறை முட்டைகோஸை வச்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். காய்கறியே சாப்பிடாத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இதை பண்ணுறதுக்கு குக்கரில் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு, 1/2 கப் அளவுக்கு தண்ணி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 கிலோ அளவுக்கு முட்டைகோஸை பொடியான கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பாதியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 3 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், 1 தக்காளி பழம், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து தண்ணி சேர்க்காமல் கொரப்பாக அரைச்சி முட்டைகோஸோடு சேர்த்துருங்க. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு அடுப்பை சிம்மிலேயே வச்சு ஒரு 2 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தாளிப்புக்கு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து, 1/4 டீஸ்பூன் சீரகம், 2 வரமிளகாய், 10லேருந்து 15 போல் சின்ன வெங்காயம், 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து பொன்னிறமானதும் கூட்டோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடான சாதத்துலேயோ அப்படி இல்லைனா சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். பாய்.